ஸ்டெராய்ட்ஸ் இது கொடுத்தாலே வந்து பேஷண்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். பட் த ப்ராப்ளம் வாட் வி ஃபேஸ் இஸ் தட் அந்த பயம் வந்துட்டு எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறாங்கன்றதுல அவங்களுக்கு இருக்க மாட்டேங்குது. when it comes to skin conditions, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டாபிக்கல் ஸ்டெராய்ட்ஸ் கொடுப்போம், அதாவது ஆயின்மெண்ட்ஸாக கொடுப்போம். சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த ஸ்டெராய்ட்ஸ் ரொம்ப நாள் கொடுக்க முடியாதுன்றப்போ we have to change it to medications, அதாவது ஓரலாக டேப்லெட்ஸ் கொடுக்கறதுக்கு மாற்றுவோம். பட் இனிஷியல் ஸ்டேஜில் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தால் பேஷண்ட்ஸ் வந்துட்டு அவங்களே வந்துட்டு போயிட்டு ஃபார்மசியில் போய் அதையே வாங்கி போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ தட் இஸ் வேர் ஸ்டெராய்ட் அப்யூஸ் ஸ்டார்ட்ஸ். ஸோ உங்கள் டாக்டர் வந்து உங்களுக்கு ஒரு ஆயின்மெண்ட் ஸ்டெராய்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு ப்ரிஸ்கிரைப் டைம் கொடுக்குற வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு கோ மீட் யுவர் டாக்டர். நீங்களே வாங்கி போட்டுட்டு இருந்தீங்கன்னா அதனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப நிறையவே இருக்குது. பிகாஸ் வி சி பேஷண்ட்ஸ், இன்ஃபேக்ட் ஐ ஹேட் ஒன் பேஷண்ட் எஸ்டர்டே. அவர் வந்து சொரியாசிஸ்க்கு ஸ்டெராய்ட்ஸை வந்து அவரே டாக்டர் வந்து கொஞ்ச நாள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் டாக்டர் போய் பார்த்துருந்தா அவங்க ஸ்டெராய்ட் ஸ்பேரிங் ஏஜென்ட்ஸ் ட்ரீட்மெண்ட்டில் நெக்ஸ்ட் லைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் போயிருப்பாங்க. அவர் பார்க்காம ரொம்ப வருஷமாக அவரே டாபிக்கல் ஸ்டெராய்ட்ஸ் போட்டுட்டு இருந்ததுனால அவருக்கு ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் ஆஃப் நீ வந்துருந்துச்சு. ஸோ இட்ஸ் அ காம்ப்ளிகேஷன். இது ஸ்டெராய்ட்ஸ் தான் கேட்கறதுக்கப்போ அவங்க சொல்கிற டூரேஷன் வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் லைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்க்கு ஸ்டெப் அப் பண்ணுவாங்க ஸ்டெராய்ட்ஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு. ப்ளீஸ் do not abuse steroids. Thank you.